செஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்னு ஒரு யூனிட் பார்த்துருப்போம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டோட டெஸ்ட் ப்ரீவியஸாக எழுதியிருப்பீங்க. அந்த டெஸ்ட்டோட ஆன்சர் டிஸ்கஷன் செஷன் தான் இது. ஸோ இதில் வந்து 100 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஷின்ஸுமே வந்து ரிலேட்டட் டு போத் JDO அண்ட் SSC JE ரிலேட்டடாக இருக்கும் இந்த கொஷின்ஸு. அந்த கொஷினுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். முன்னாடி ஆன்சர் எதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அப்பயே உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம்லேயே வந்து ஒரு ஆன்சர் கீலாம் வந்திருக்கும். அதோட அடிஷ்னல் டிஸ்கஷன், அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் எதாச்சும் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு எதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த செஷனோட அவுட்லைன். செஷன் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பார் சார்ட் இஸ் ஆர். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கும்போதே நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது பார் சார்ட் இஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஸ்னா சிங்குலர், அப்போ ஒரு ஆன்சர் தான் இருக்கும். பிராக்கெட்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஆர், ARE, ஆர் கொடுத்துருக்கு. ஆர் கொடுத்திருந்தாலே என்னது, மேபி மல்டிபிள் ஆன்சரும் இருக்கலாம். அப்போ வந்து நம்ம எல்லா ஆப்ஷனையும் படிச்சு பார்க்கணும். ஸோ பார் சார்ட் இஸ் அ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஆமா, பார் சார்ட் வந்து எப்படி இருக்கும், நம்ம பிக்சரா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். லைக் இதுதான் நம்மளோட பார் சார்ட்டா இருக்கும். இப்படிதான் இருக்கும் பார் சார்ட். ஸோ இந்த கிளாஸஸ் நம்மளோட நோட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பார் சார்ட். இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டிஸ், இதெல்லாம் எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கிறது டேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். 2 கோஆர்டினேட் சிஸ்டம். 2 கோஆர்டினேட் சிஸ்டம்னா எக்ஸ் ஒய் 2 கோஆர்டினேட் தான் இருக்கும். இப்போ இந்த ஆக்சஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ல வந்து உங்களுக்கு டைம் வரும், டைம் ஆர் டேஸ் வரும். ஒய்ல உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் வரும். அப்போ 2 கோஆர்டினேட்ஸ் தான் இருக்கும். எக்ஸ் கமா ஒய் 2 கோஆர்டினேட்ஸ் தான் இருக்கும். unable to depict interdependencies. பார் சார்ட்ல வந்து நம்மளுக்கு டிபெண்டன்சிஸ் தெரியாது. லிங்க்டு பார் சார்ட்ல தான் வந்து நம்மளுக்கு டிபெண்டன்சிஸ் தெரியும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆல் ஆஃப் திஸ், டி ஆப்ஷன். இன் PERT அனாலிசிஸ் டைம் எஸ்டிமேட் ஆஃப் த ஆக்டிவிட்டி ஃபாலோஸ் டைம் ஆக்டிவிட்டி. அதாவது ஆக்டிவிட்டியோட டைம் கேட்டிருக்காங்க. ஆக்டிவிட்டியோட டைம் வில் ஆல்வேஸ் ஃபாலோ பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். அதுவே PERT அனாலிசிஸ்ல ஹோல் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷனோட டைம், மொத்த ப்ராஜெக்டும் முடிக்கிறதுக்கு ஆகக்கூடிய டைம் வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணோன்னு கேட்டா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இங்க வெறும் ஆக்டிவிட்டிஸை ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல கீவேர்டே வந்து டைம் எஸ்டிமேட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், இதுதான் பார்க்கணும். ஸோ என்னைக்குமே PERT அனாலிசிஸ்ல ஆக்டிவிட்டியோட டைம் டியூரேஷன் வில் பி ஃபாலோயிங் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், a serious limitation of interdependencies between various activities is generally observed in. Like serious limitation na disadvantage. Like என்ன குறைகள் இருக்குன்றது தான் லிமிடேஷன் சொல்லியிருப்பாங்க. லைக் எதுல வந்து இன்டர்டிபெண்டன்சிஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, இதுல பார் சார்ட்டா இல்ல மைல்ஸ்டோன் சார்ட்டா, நெட்வொர்க் லேஅவுட்ஸா, ஜாப் லேஅவுட்ஸா? இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்மளுக்கு பார் சார்ட் தெரியும், மைல்ஸ்டோன் சார்ட்ல தேர் இஸ் இன்டர்டிபெண்டன்சிஸ் தெரியும், நெட்வொர்க் அனாலிசிஸ்லயும் நம்ம வந்து ஆரோ மார்க் போடுவோம். இதுல புதுசா ஒண்ணு இருக்கு, ஜாப் லேஅவுட். இந்த ஜாப் லேஅவுட் பத்தி நம்ம எங்கேயுமே பார்த்துருந்துருக்க மாட்டோம். ஸோ அப்போ அது ஒரு நியூ டெர்மினாலஜியா கொடுக்குறாங்கன்னா அது வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணணும். நம்மளுக்கு ஷோர் சார்ட்டா தெரியும், மைல்ஸ்டோன் சார்ட்டும் நெட்வொர்க் அனாலிசிஸும் வந்து இன்டர்டிபெண்டன்சிஸ் காட்டணும். அப்போ பார் சார்ட் காட்டாதுன்னு நம்ம லிமிடேஷன்ஸ் படிச்சிருப்போம் நோட்ஸ்ல. ஆனா இப்போ ஜாப் லேஅவுட்னு கொடுக்கறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. ஸோ அதனால கொஞ்சம் நம்ம வந்து விஜிலண்டா ஆன்சர் பண்ணோம். இதுக்கான ஆன்சர் வந்து பார் சார்ட், ஏ. நெக்ஸ்ட், latest possible time at which an event can take place without upsetting the total project time. ரொம்ப முக்கியம். Total project time calculated by method of forward pass is what? Method of forward pass. Forward passல என்ன கண்டுபிடிப்போம்? earliest time. ஸோ earliest or அது வந்து ஒரு ஆக்டிவிட்டியை பொறுத்து மாறும். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னா அந்த ஆக்டிவிட்டி ஆன் ஆரோல இருந்துச்சுன்னா யூ ஹேவ் 4 times. earliest start, earliest finish, latest start, latest finish இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா the latest possible time, அதாவது latest possible time at which an event can take place without
upsetting the total project time. Overall project அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எந்த மெத்தட்ல, ஃபார்வர்ட் பாஸ் மெத்தட்ல. அப்போ வந்து earliest கேட்டிருந்தா it is earliest occurrence time, latest கேட்டிருந்தா it is latest occurrence time. லேட்டஸ்ட் வந்து நம்ம இந்த நெட்வொர்க் டயக்ராம் போட்டு வரும்போது இப்போ இந்த லேட்டஸ்ட் பாசிபிள் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் டயக்ராம் வரைஞ்சி கால்குலேட் பண்ணும்போது இது ஒரு நோட், இதுல இருந்து நெக்ஸ்ட் நோட். ஸோ இப்போ இந்த நோட்ல இருந்து ரெண்டு டைமிங்ஸ் இருக்கும், இந்த நோடுக்கு ரெண்டு டைமிங்ஸ் இருக்கும். நம்ம இங்க ஒரு ஆக்டிவிட்டி ஏன்ற ஒரு ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா இந்த ஆக்டிவிட்டிக்கு இது ஒரு ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட், இது ஒரு லேட்டஸ்ட் ஸ்டார்ட், இது ஒரு ஏர்லியஸ்ட் அக்கரன்ஸ், இது ஒரு லேட்டஸ்ட் அக்கரன்ஸ். அப்போ இந்த இங்க கொடுத்திருக்கிறது வந்து என்ன கொடுத்திருக்காங்களா, லேட்டஸ்ட் பாசிபிள் டைம்னு கொடுத்துட்டாங்க. பட் ஆனா இங்க லேட்டஸ்ட் பாசிபிள் டைம்னு கொடுத்துட்டாங்க, ஆனா ஃபார்வர்ட் பாஸ்னும் கொடுத்துட்டாங்க. பட் லேட்டஸ்ட் பாசிபிள்னு வரும்போது நம்ம என்ன எழுத முடியும், இருக்கிறதுலே லாஸ்ட் அக்கரன்ஸ் டைம். அப்ப இந்த ஆக்டிவிட்டிக்கு லேட்டஸ்ட் அக்கரன்ஸ் டைம் தானே இருக்கும். லைக் லேட்டஸ்ட் அக்கரன்ஸ் இஸ் யுவர் லேட்டஸ்ட் ஸ்டார்ட், your latest occurrence is your latest start. but forward pass ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம forward passல எந்த டைமிங் ஆக்சுவலா கண்டுபிடிப்போம், earliest finish. அக்கரன்ஸ்லாம் எல்லாமே இங்கேயே வந்துடும். earliest occurrence, latest occurrence, earliest finish, latest finish. ஸோ இந்த மாதிரி லைக் அந்த கொஸ்டினை 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணி பாருங்க, அதுல எதனாச்சும் ஒரு க்ளூ இருக்கும். ஈவன் தோ இட் இஸ் given as a forward pass, லைக் forward pass தான், பட் ஆனா லேட்டஸ்ட் பாசிபிள் டைம் தான் அங்க கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் கம்ஸ் அஸ் லேட்டஸ்ட் அக்கரன்ஸ் டைம். அது ஒவ்வொரு இடத்துல கீ மாறும். இந்த கீழே இப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு வாட்டி நான் ரீசெக் பண்ணிட்டு சொல்றேன். லைக் அது வந்து கொஸ்டின்ல என்ன மிஸ்டேக் இருக்கா, ஃபார்வர்ட் பாஸ் பதில் பேக்வர்ட் பாஸ் வருமா. நெக்ஸ்ட், TPM is useful for estimation, planning, quality checking, designing. பிளானிங் மட்டும்தான். TPM வச்சு எஸ்டிமேட் எல்லாம் பண்ண முடியாது நம்மளால. அதே மாதிரி குவாலிட்டி செக் பண்ண முடியுமா கிரிட்டிக்கல் பாத்ல? வெறும் பிளான் மட்டும் தான் பண்ண முடியும். we are doing project planning மட்டும்தான். slack is associated with, நம்ம கிளாஸ் படிக்கும் போதே பார்த்தோம், slack is associated with event, float is associated with activity. slack is associated with event. So 6th option B. Expert, program evaluation review technique, option B. You can answer it. Next, question number 8. Actual performance of a task is, ஒரு டாஸ்கை செய்யறோம்னா லைக் பிரிக் ஒர்க் அப்படின்னு இருக்குன்னா, வாட் இஸ் தட் பிரிக் ஒர்க்? பிரிக் ஒர்க்ன்றது ஒரு கட்டு வேலை செய்யறோம், தட் இஸ் கால்ட் அஸ் பிரிக் ஒர்க். இது அதாவது ஒரு வேலையை செய்யறோம்னு சொல்றோம். அப்போ the actual performance of a task is called as, அப்ப அந்த பிரிக் ஒர்க்கை நம்ம என்ன டிஃபைன் பண்ணுவோம், ஆக்டிவிட்டி டிஃபைன் பண்ணுவோம். சேம் அது வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தான். actual performance of a task is called as an activity. In PERT analysis, the duration of an activity is taken as மூணு டைம் இருக்கும். என்னென்ன டைம்? மோஸ்ட் லைக்லி அதுல இருந்து we'll be finding out expected time. expected time கான ஃபார்முலா so it is expected mean time, option D. Duration along the critical path defines which of the following? Shortest duration. கண்டிப்பா shortest duration தான் அது சொல்லும். Next, shortest duration permissible. Longest duration needed, like
கிரிட்டிக்கல் பாத் டியூரேஷன் நமக்கு வந்து என்னென்ன காட்டும்? இருக்கிறதுலே லாங்கஸ்ட் பாத்தோட டியூரேஷன், அதே நேரத்தில் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷனோட ஷார்டஸ்ட் டைம். அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்க, ஷார்டஸ்ட் டியூரேஷன் நீடட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஷார்டஸ்ட் டியூரேஷன் பெர்மிசிபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, லாங்கஸ்ட் டியூரேஷன் நீடட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, லாங்கஸ்ட் டியூரேஷன் பெர்மிசிபிள்னு இருக்கு. பட் லாங்கஸ்ட் டியூரேஷன் நீடட் இந்த பெர்மிசிபிள்ன்றது நம்ம எந்த பாத் வரைஞ்சாலும் அதுல இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் டியூரேஷன் தான் வில் பி யுவர் கிரிட்டிக்கல் பாத். அப்போ ஆப்ஷன் டி வந்து ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம். இப்போ ஆப்ஷன் டி ஒரு ஆப்ஷனா வச்சா இந்த ஆப்ஷன் போயிடும், இது போயிடும். லைக் இது இல்ல, இந்த ஆப்ஷனும் இந்த ஆப்ஷனும் போயிடும். இப்போ தெரிஞ்ச ஆப்ஷன்ல இருந்து எடுப்போம். டிக்கு பேர் வந்து ஏ வருமா சி வருமா? ஏ ஒன்னு லாங் வந்தா இன்னொன்னு வந்து கண்டிப்பா ஷார்ட் தான் வரணும். அப்போ ஏ பாத்தீங்கன்னா ஷார்டஸ்ட் டியூரேஷன் நீடட். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் எதனாச்சும் ஒன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு அடுத்த ஆப்ஷன் பார்த்து நம்ம சூஸ் பண்ணோம். ஏன்னா நமக்கு வந்து லாங்கஸ்ட் டியூரேஷன் பெர்மிசிபிள்ன்றது ஷார்ட்டா தெரிஞ்சிடும். பட் ஆனால் ஷார்டஸ்ட் டியூரேஷன் நீடடா பெர்மிசிபிளான்றது நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா லைக் லாங்கஸ்ட் டியூரேஷன் பெர்மிசிபிள் அதை லாக் பண்ணிட்டு மற்ற ரெண்டு ஆப்ஷனை பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஏ ஆப்ஷன் தான் பேரா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஏ அண்ட் டி வில் பி யுவர் ஆன்சர். Which one of the following is a point in time when certain conditions have been fulfilled, such as the start or completion of one or more activity? அதாவது ஒரு ஆக்டிவிட்டி தொடங்குறதோ இல்ல முடிகிறதோ எது வந்து சொல்லுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. லைக் இங்கிலீஷ்ல ரிட்டர்ன் பண்ணி எழுதியிருக்காங்க, எந்த பாயிண்ட்ல இல்ல எந்த இடத்துல வந்து ஒரு ஆக்டிவிட்டியோட தொடக்கமோ இல்ல ஆக்டிவிட்டியோட முடிவோ சொல்லுதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் என்ன வரும்? ஒரு ஈவெண்ட்னா லைக் எக்ஸாம்பிள் ஒரு நெட்வொர்க் டயக்ராம் வரையணும். இது ரோட் நம்பர் 1, நோட் 2, நோட் 3. இது ஆக்டிவிட்டி ஏ, ஆக்டிவிட்டி பி, ரெண்டு ஆக்டிவிட்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நோட் வந்து இங்க வந்து என்ன ஈவெண்ட் சொல்லும்? லைக் ஸ்டார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி ஏ. இது வந்து ஸ்டார்ட் ஆஃப் ஏ, ஃபினிஷ் ஆஃப் ஏ, ஸ்டார்ட் ஆஃப் பி, dual event. So இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. Which one of the following is a point in time where certain conditions have been fulfilled, such as start or completion of one or more activity? Event is the answer. An activity of a project requires events கிடையாது, ஷோரா தெரியும். ரிசோர்சஸ், ஆமா கண்டிப்பா ரிசோர்சஸ் தேவைப்படும். பட் கீழே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, டைம் அண்ட் ரிசோர்சஸ். டைமும் தேவைப்படும், ரிசோர்ஸும் தேவைப்படும். எக்யூப்மெண்ட் தேவைப்படுமா? எக்யூப்மெண்ட் தேவைப்படும். பட் வாட் இஸ் ரிசோர்சஸ்? 4M, மேன் பவர், மணி, மெட்டீரியல், மிஷினரி. அப்ப அந்த மிஷினரியில எக்யூப்மெண்ட் வந்துருதா? So time and resources will be your answer. Best option choose பண்ணு. 13th, bar chart are suitable for minor projects only. இதெல்லாம் வந்து நோட்ஸ்ல டைரக்ட் ஒன்லைனரா கொடுத்திருப்போம். பார் சார்ட் வந்து சின்ன ப்ராஜெக்ட் தான் யூஸ் பண்ணும். A logic splitter is used in critical path network when each of the two activities follows each of the two prior activities. So in the logic splitter வந்து என்னன்னா ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம ஒரு நெட்வொர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல் பார்த்துருப்போம். ரெண்டு ஆக்டிவிட்டி, இப்ப ரெண்டு ஆக்டிவிட்டி வருதுன்னா இட் should not have same start and same end. ஒரே ஸ்டார்ட் ஒரே எண்ட். இது வந்து நெட்வொர்க் டயக்ராம் ரூல்ஸ் படி வரக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், செப்பரேட்டா ஒரு டம்மி வேரியபிள் போட்டுப்போம். ஸோ
அப்போ என்ன ஆகுது, த லாஜிக் இஸ் கெட்டிங், அந்த டம்மி வந்து எந்த ஒரு ரிசோர்ஸையும் யூஸ் பண்ண போறது இல்லை. பட் ஆனால் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும், ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகணுன்றதுக்காக வி கோ. தட் இஸ் வை வி யூஸ் லாஜிக் ஸ்பிளிட்டர். ஸோ டூ கன்கரண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஃபாலோட் அண்ட் ப்ரெசிடட் பை, இது வந்து ஆக்டிவிட்டி கிடையாது, சேம் ஈவெண்ட்ஸ். லைக் இதோட இந்த ஈவெண்ட்டும் 2 ஸ்டார்ட், இந்த ஈவெண்ட்டும் ரெண்டு ஆக்டிவிட்டி ஃபினிஷும் இந்த ஈவெண்ட். லைக் இதுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் டி. லைக் டீப் டவுன் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ். இது ரொம்ப இன்டெப்தா லைக் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் செட் பண்ணோம்னா அந்த மாதிரியான இடத்துல தான் செட் பண்ணுவாங்க. பட் இது அவ்வளோவா காமனா கேட்ட கொஸ்டின் கிடையாது. இதுக்கு வேற என்ன சானிடேஷன் கொடுத்துருக்காங்களா பார்ப்போம். எங்க கேட்டிருக்காங்கன்னா APPSC கேட்டிருக்காங்க, ஆந்திர பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட AE எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. Various activities of project are shown on a bar chart by or shown by horizontal lines, vertical lines, arrows and circles. இப்படிதான் நம்ம ஆக்டிவிட்டி மென்ஷன் பண்ணோம். அப்போ various activities are shown by horizontal lines or horizontal bars. That is why it is called as bar chart. Next, critical path consists of longest sequence of activities from project start to finish, sequence of most important activities, sequence of activities susceptible for highest risk, sequence of activities having maximum expenditures. ஸோ இந்த மேக்ஸிமம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வராது, ஏன்னா நம்ம காஸ்ட் பற்றி எதுவுமே பார்க்கல. நம்ம வந்து டியூரேஷன் வச்சு மட்டும்தான் பார்ப்போமே தவிர காஸ்ட் வச்சு எதுவும் பார்க்கல. அதே மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் சசெப்டபிள் ஃபார் ஹையர் ரிஸ்க், இந்த ரிஸ்க் பற்றி நம்ம அவ்வளோ இன்டெப்தா பார்க்கலாம். ஸோ இதுவுமே வராது. சீக்வன்ஸ் ஆஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ், இங்கே வந்து இம்பார்ட்டன்ட்னு கொடுத்துருக்காங்க, பட் இதே இடத்துல கிரிட்டிக்கல்னு இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். லைக் sequence of most critical activities வந்து இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ன்ற போது we don't actually consider. அதே மாதிரி லாங்கஸ்ட் சீக்வன்ஸ், கண்டிப்பா ப்ராஜெக்ட் கிரிட்டிக்கல் பாத் வந்து என்னது, லாங்கஸ்ட் பாத் இஸ் கால்ட் அஸ் கிரிட்டிக்கல் பாத், ஷார்டஸ்ட் டியூரேஷன் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் இஸ் கால்ட் அஸ் கிரிட்டிக்கல் பாத் டியூரேஷன். In PERT analysis, event means start or finish of a task. முன்னாடி பார்த்தோம்ல, இந்த 2ன்றது என்னது, finish of A, start of B. இதுதான் வந்து இங்க क्वेश्चन கேட்டிருக்காங்க. Next, in PERT analysis, time estimates of activities and probabilities of their occurrence follow. Time estimate of activities ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆக்டிவிட்டினாலே it is beta distribution. 18 is B. Calculate the expected time for the given activity. T0, TM, TP. Calculate பண்ணீங்களா? 13 or 32 ஆ? So இதுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா T0 TP by 6. T0 வந்து 22. TM வந்து 4 into 30. TP 50 divided by 6. So then around 22 plus 120 plus 50. 120 plus 50, 170. 170 plus 22, 190. 192 by 6. இங்கே போடுறேன். 192 divided by 6. இதில் டைரக்டாக அடிச்சிடலாம். 6 3s are 18. 1 வரும். 6 2s are 12. 32. So 32 is your answer. Which is not a PERT event. அதாவது PERTல ஈவெண்ட் இது வந்து PERTோட ஈவெண்ட் இல்லை அப்படின்றது எதை சொல்லுவீங்க? சைட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்டட்னு ஒன்று சொல்லியிருக்காங்க, சீசனல் ஒர்க் கம்ப்ளீட்டட்னு சொல்லியிருக்காங்க, பஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜெய்ப்பூர்னு சொல்லியிருக்காங்க, கிளாஸ் இஸ் பீயிங் அட்டெண்டன்ட் சொல்லியிருக்காங்க.
ஆன்சர் சொன்னீங்கன்னா ஏன் அதுன்னு சொல்லணும். அதாவது இதுல இந்த கிளாஸஸ் பீயிங் அட்டெண்டட் பாத்தீங்கன்னா இட் இஸ் அது வந்து பீயிங்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ விச் இஸ் டெல்லிங் தட் ஈவெண்ட்ன்றது என்ன சொல்லும், ஒரு தொடக்கமோ இல்ல முடிவோ தான் சொல்லும். அந்த கண்டினியூஸ் டென்ஸை வந்து ஈவெண்ட் என்னைக்குமே சொல்லாது, நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லாது. ஒரு ஈவெண்ட்ன்றது தொடக்கம் அல்லது முடிவு. சைட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்டட், ஸ்டார்டிங். ஒர்க் கம்ப்ளீட்டட், முடிவு. பஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜெய்ப்பூர், ஸ்டார்ட். அப்ப கிளாஸஸ் பீயிங் அட்டெண்டன்றது என்ன சொல்றது, அது ஒரு கண்டினியூஸ் ஆக்டிவிட்டியை சொல்லுது, நாட் ஆக்டிவிட்டி, ஒரு கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்காது. நெக்ஸ்ட், critical path is always the longest path. Path ன்னு வந்தா it is longest, duration வந்தா it is the shortest. The most likely time is the mode of beta distribution. ஏன்னா most likely time எதை வச்சு கண்டுபிடிப்போம், இந்த மோஸ்ட் லைக்லி டைம் வந்து எதுக்கு கண்டுபிடிப்போம்னா பர்ட்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸோட டியூரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆக்டிவிட்டிக்கு 3 டியூரேஷன் இருக்கும், ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக், மோஸ்ட் லைக்லி. ஸோ இந்த மோஸ்ட் லைக்லில இருந்து இந்த 3 டைம்ல இருந்து வில் பி ஃபவுண்டிங் அஸ் டோட்டல் எக்ஸ்பெக்டட் டைம் ஆர் எக்ஸ்பெக்டட் மீன் டைம்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஆக்டிவிட்டியோட டியூரேஷன் வந்து பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லுவோம். அந்த பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து தான் இந்த ஃபார்முலா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ தட் இஸ் வை மோஸ்ட் லைக்லி டைம் வந்து இட் இஸ் அ மோட் ஆஃப் beta distribution. In bar chart, vertical axis represents, இது வந்து என்ன various activities of the project. Next, event or node indicates either start or finish. ஈவென்ட்னா என்ன சொன்னா, ஏதோ ஒரு தொடக்கம் இல்லது முடிவு. அப்போ it is either start or end of a project. Which type of an operation in network requires neither any time nor any resource? So neither requires any time nor any resources. டைமும் தேவையில்லை, ரிசோர்ஸும் தேவையில்லை. அப்ப அது பேர் என்னது, டம்மி ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த டம்மி ஆக்டிவிட்டிக்கு யூ டோன்ட் ரிக்வயர் எனி டைம் ஆர் எனி ரிசோர்சஸ். Critical path in PERT analysis is one which connects events having zero slack. ஏன்னா critical pathனால you will have zero slack, zero float. So it is zero. The maximum amount of time that an activity can be delayed without extending the project completion time is called project completion time. Float or total float in பார்த்திருப்போம். So float or total float ரெண்டுமே சேம் தான். So it is with respect to completion time of overall project. இதுவே வந்து succeeding activity na preceding activity and preceding activity na independent. So இதுக்கு வந்து total float தான். The average time the activity would require is probable time, best time, worst time, expected time. Expected time தான் நம்ம என்னைக்குமே வந்து expected time தான் calculate பண்ணுவோம். Dummy activity is represented by, so ஒரு full arrow இப்படி represent பண்ணி இதுல ஒரு இது activity mention பண்ணியிருந்தோம்னா it is activity on arrow. Dummy activity எப்படி பண்ணுவோம்னா இப்படிதான் மென்ஷன் பண்ணும். It is mentioned by dotted line. The color used to represent the anticipated progress in a project is, it is actually green. Like எப்போ வந்து progress நம்ம மென்ஷன் பண்றோமோ அதுக்கு வந்து greenல தான் நம்ம ஷேட் பண்ணுவோம்.
அதர் கலர் கோடிங்கும் நான் சொல்லிடுறேன், எழுதிக்கோங்க. black வந்து black எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா if the activity is closed. black எதுக்கு நோட் பண்ணுவோம்னா if the activity is closed. red எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா if there is any issue with schedule or issue with money, லைக் ஏதோ ஒரு மணினால அந்த ஆக்டிவிட்டி தட்டுப்பட்டு நிக்குது, இல்ல வேற ஏதாச்சும் இஷ்யூனாலோ லைக் ஷெட்யூல்னால ஏதோ இஷ்யூ அப்படின்னா வி யூஸ் ரெட். இஷ்யூ ரிகார்டிங் ஷெட்யூல். இந்த ஒரு சின்ன கரெக்ஷன் வர நிமிஷம். இந்த இஷ்யூ ரிகார்டிங் வந்து issue regarding schedule or money, அது வந்து it is yellow actually. red வந்து there is some fault in the activity but it might need some correction. like நீங்க கரெக்ட் பண்ணா அந்த ஆக்டிவிட்டியை நீங்க schedule குள்ள எடுத்துட்டு வந்துடலாம். so like it is a potential activity which needs correction, potential to get corrected. So black வந்து அந்த activity is closed. yellow வந்து issue regarding money or issue related with the schedule. red is potential, அதாவது அந்த ஆக்டிவிட்டி டிலேவா தான் போகுது but it has a potential to get corrected அப்படின்னா it is red. இந்த கொஸ்டின் வந்து புதுசா வந்த கொஸ்டின், லைக் இது வரைக்கும் எங்கேயுமே கேட்டது இல்லை இந்த கொஸ்டின், லைக் புதுசா வந்த கொஸ்டின். next slack is the difference between ஒரு ஈவெண்ட் இப்படி இருக்கும், இது ஒரு ஆக்டிவிட்டி ஏன்ற ஒரு ஆக்டிவிட்டி, இங்க ஒரு ஈவெண்ட் இருக்கும் 1, இது 2. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், EIEJ, LILJ லேட்டஸ்ட் EIEJ. கரெக்ட் பண்ணு. இப்படிதான் மென்ஷன் பண்ணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் வந்து வில் பி ஸ்டெல்லிங் இட் அஸ் ஸ்லாக். லேட்டஸ்ட் அக்கரன்ஸ் மைனஸ் earliest அக்கரன்ஸ். ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் earliest ஃபினிஷ் அப்போ லேட்டஸ்ட் ஃபினிஷ். earliest ஸ்டார்ட் கொடுத்ததுனால ஒன்று தான், earliest ஸ்டார்ட் லேட்டஸ்ட் ஸ்டார்ட். அதாவது ஸ்லாக் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஈவெண்ட் மட்டும்தான். Next, arrow represents activity. Most AOA diagram concept le questions attend பண்ணுங்க. Sometimes la AON la வரும் questions. அப்புறம் the area under beta distribution curve is divided into 2 equal parts by. மூணு இருக்கு. We have optimistic time, we have pessimistic time, we have most likely time. இந்த மூணு டைம்ல இருந்து நம்ம ஒரு டைம் கண்டுபிடிப்போம், that is expected time. இந்த expected time will divide your beta distribution curve into 2 equal halves. When will be the expected time and most likely time? ரெண்டுமே எப்ப சேமா இருக்கும்?
எப்ப சேமா இருக்கும்? இப்போ எனக்கு வந்து ஆப்டிமிஸ்டிக் டைம் வந்து 2, பெசிமிஸ்டிக் டைம் வந்து 6, மோஸ்ட் லைக்லி டைம் 4. இதுக்கு எக்ஸ்பெக்டட் டைம் என்னது? 4. எக்ஸ்பெக்டட் டைம் 4. அப்போ இந்த 4 இதுல இருந்து ஃபார்முலா போட்டு கால்குலேட் பண்ணீங்கனாலும் 4 தான் வரும். 4. இந்த 4ன்றது என்னது? என்னோட மோஸ்ட் லைக்லி டைம். ஸோ அப்போ ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தா 2 + 2, 4 + 2, இந்த மாதிரி ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தா யுவர் எக்ஸ்பெக்டட் டைம் அண்ட் மோஸ்ட் லைக்லி டைம் வில் பி த சேம். அப்போ இந்த சென்டர் லைன் எக்ஸ்பெக்டட் டைமாகவும் இருக்கும், மோஸ்ட் லைக்லி டைமாகவும் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பட் ஜென்ரலா வீல் கோ ஃபார் எக்ஸ்பெக்டட் டைம் தான். இது வந்து ஸ்பெஷல் கேஸ். ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தா மட்டும்தான் மோஸ்ட் லைக்லி டைமும் சரி, எக்ஸ்பெக்டட் டைமும் சரி, வில் செப்பரேட் இன்டு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். ஸோ பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல ஈக்குவலா வராது. ஸோ 2 கேஸுமே தெரிஞ்சுக்கோங்க. ஈக்குவலா இருந்தா எப்படி? சப்போஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஒரு ஆப்ஷன் போத் ஏ அண்ட் டி, அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஏ அண்ட் டி தான் கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா இந்த மாதிரி கேஸ்ல இப்ப நான் கொடுத்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, உங்களோட மோஸ்ட் லைக்லி டைம் தான் உங்களோட எக்ஸ்பெக்டட் டைம். ரெண்டுமே உங்களோட கிராஃபை வந்து சரி பாதியா பிரிக்குது. மைல்ஸ்டோன் சார்ட்ஸ் வேர் இன்வென்டட் இன் 1940s. இது இந்த டேட்டா நம்ம இதுல இருக்காது, நோட்ஸ்ல இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. 1940. Which of the following is a dummy activity? எக்ஸ்கவேஷன் பண்றது ஒரு ஆக்டிவிட்டியா? நம்ம பார்த்தோம். எக்ஸ்கவேஷன் ஒரு ஆக்டிவிட்டி, பிரிக் ஒர்க் ஒரு ஆக்டிவிட்டி. எக்ஸ்கவேஷன் ஒரு ஆக்டிவிட்டி, பிரிக் ஒர்க் இஸ் ஒன் ஆக்டிவிட்டி, பிளாஸ்டரிங் இஸ் an ஆக்டிவிட்டி, பெயிண்டிங் இஸ் an ஆக்டிவிட்டி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்கவேஷன் கிடையாது. அப்போ 1 கிடையாதுன்னா 1 and 2 கிடையாது. none of these none of these வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம. அவாய்ட் த அரைவல் ஆஃப் கான்கிரீட் மெட்டீரியல். இங்க வந்து உங்களுக்கு எதாச்சும் ரிசோர்ஸ் யூஸ் ஆகுதா? பட் இந்த வெயிட் பண்றதுனால யுவர் சம் டைம் இஸ் கெட்டிங் கன்சியூம்ட். பட் எந்த ஒரு ரிசோர்ஸும் கன்சியூம் ஆகாததுனால நம்ம வந்து we take this as dummy. even though time is running off, அங்க வந்து எந்த ஒரு ரிசோர்ஸும் நம்ம யூஸ் பண்ணல. அதனால we can go for B option. Dummy activity does not consume any time. But in the given options la best option நம்ம போறோம். none of these கூட போலாம். பட் இங்க வந்து எந்த ஒரு ரிசோர்ஸ் கான்கிரீட் வர்றதுக்கு வெயிட் பண்றது வந்து you are not going to spend any high amount of time. maybe ஒரு 30 minutes or 40 minutes நீங்க வெயிட் பண்ண போறீங்க. ஆனா நீங்க கணக்கெடுக்கும் போது 1 day, if you are waiting for 1 day or half a day, அது வந்து டைம் கன்சியூம் ஆகுதுன்னு இது பண்ணிக்கலாம். ஒரு 30 minutes 40 minutes வெயிட்டிங் டைம் வந்து அது வந்து டைம் கன்ஸ்ட்ரெயினா எடுத்து டைம் ஒரு ரிசோர்ஸா செலவாகுதுன்றது அங்க நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேணாம். இட் இஸ் கோயிங் டு பி வெரி மினிமல். ஸோ அதனால இதுல வந்து பெஸ்ட் ஆப்ஷனா அவாய்ட் த அரைவல் ஆஃப் கான்கிரீட். நெக்ஸ்ட், ஈச் சர்க்கிள் ரெப்ரசன்ட்ஸ் AOA டயக்ராம்னா it is event, AON டயக்ராம்னா it is activity. ரெண்டு டிஃபரன்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே கொடுக்கலன்னா it is AOA தான். The activity which comes immediately before, ரொம்ப முக்கியம். இமீடியட்லி பிஃபோரா இல்ல இமீடியட்லி ஆஃப்டரான்றது தெரிஞ்சுக்கணும். இமீடியட்லி பிஃபோர்னா என்ன ஆகும்? predecessor. Immediately after na successor. For completion of the project, the critical path of the network represents, it is the longest path with minimum time. Okay va? Longest path nala maximum time.
சரி, ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷனோட மேக்ஸிமம் டைம் என்னது? ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷனோட மேக்ஸிமம் டைம், ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷனோட மினிமம் டைம் தான் கிரிட்டிக்கல் பாத் டைம். ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷனோட மேக்ஸிமம் டைம் இட் இஸ் இன்ஃபினிட்டி. உங்களால சொல்லவே முடியாது. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் தொடங்குறாங்க, அந்த ப்ராஜெக்ட் பாதியிலே விட்டு போறாங்க, எப்போ முடிக்க முடியும்னு உங்களால சொல்ல முடியுமா? 10 வருஷம் கழிச்சு முடிக்கலாம், 20 வருஷம் கழிச்சு முடிக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு ப்ராஜெக்ட் பறக்கும் ரயில்னு ஒரு திட்டம் இருக்கு சென்னையில. பீச்ல இருந்து வேளச்சேரி வரைக்கும் வரும். அது ஆக்சுவலி சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் வரணும். சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் வந்தால் தான் அது முடிஞ்சிருக்கு. அது ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் பேக் முன்னாடியே வந்து வேளச்சேரியோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் அது வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் வரும். அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 இயர் பேக் தான் திரும்ப வந்து வேளச்சேரியிலேருந்து அது வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அதுக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் அப்போ ஷெட்யூல் பண்ண பிளான் பண்ண டைமால முடிக்க முடிஞ்சுதா? லைக் மேக்ஸிமம் டைம் கேன் பி 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் 50 இயர்ஸ் இட் கோஸ் ஆன். ஸோ நார்மலாக நம்ம வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லியிருப்போம், பட் வி கான் ப்ரெடிக்ட். ஜென்ரலாக சொல்ல முடியும்னா மேக்ஸிமம் டைம் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் ப்ராஜெக்ட் completion of the project, the critical path network represents the minimum time to complete the project. The difference between the latest allowable time and the earliest expected time is latest allowable time and the earliest expected time. கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் மட்டும்தான் மாறி இருக்குமே தவிர கான்செப்ட் சேம் தான். இங்க ஒரு earliest start latest start, earliest finish latest finish. ஸோ இது வந்து EI EJ LJ இப்படி இருக்கு. ஸோ இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் லேட்டஸ்ட் அலோவபிள் டைம் அண்ட் எர்லியஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைம். ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு லேட்டஸ்ட் அலோவபிள் இஸ் இந்த பாக்ஸ்ல இருக்குது. ஈவெண்ட் 2 எடுத்தீங்கன்னா எல்ஜே, ஈவெண்ட் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்ஐ. ஸோ லேட்டஸ்ட் ஆர் அலோவபிள் டைம் மைனஸ் earliest expected time. அப்ப LI minus EI will be your, what is LI minus EI? It is lag. கொஞ்சம் ஒவ்வொரு ஆத்தர் மாறும்போது அந்த வேர்ட்ஸ் மாறும் இங்கிலீஷ்ல, பட் கான்செப்ட் இஸ் சேம். கொஞ்சம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். Next, Gantt chart. Henry Gantt developed the bar charts வந்து எந்த இயர்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் 1900. நோட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ்ல இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. Next, 41. Which of the following are the guidelines for construction of network diagram? Each activity is represented by one and only arrow. ஏன்னு ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஒரு ஆரோ தான் இருக்கும், 2 ஆரோ இருக்காது. Dangling must be avoided. Danglingனா இப்படி எதனாச்சும் விட்டுருப்போமா இந்த மாதிரி ஃப்ரீயா? இல்ல இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஈவெண்ட்ல முடிச்சிடும். ஸோ dangling is not, must be avoided. Dummy activity consumes no time or no. So upon all the Gantt chart 1919 நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். 1919 போதும், நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். In critical path of construction planning, pre-float can be
ஃப்ரீ ஃப்ளோட். ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ளோட் ஃப்ளோட்னா ஃபர்ஸ்ட் என்னது? ஃப்ளோட், வாட் இஸ் ஃப்ளோட்? Permissible delay with respect to activity or event, whichever. With respect to activity, float is available time minus required time. Question தான் கேட்டிருக்காங்க. Free float. Free float வந்து total float minus slack at head event. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பார்ப்போம். ஃப்ரீ ஃப்ளோட் கிரேட்டர் தேன் டோட்டல் ஃப்ளோட்டா இருக்குமா? ஃப்ரீ ஃப்ளோட் டோட்டல் ஃப்ளோட்டோட கிரேட்டரா இருக்குமா? இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா கிரேட்டரா இருக்கும், பிளஸ் இல்ல. நெக்ஸ்ட், ஈக்குவல் டு டோட்டல் ஃப்ளோட்டா இருக்குமா? இருக்கும் சம்டைம்ஸ். மீன் ஸ்லாக் அட் ஹெட் ஈவென்ட் ஜீரோவா இருந்துச்சுன்னா மைட் பி சான்சஸ். நெக்ஸ்ட், கிரேட்டர் தேன் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்கான இது என்னது? ஐஎஃப். ஃப்ரீ ஃப்ளோட் மைனஸ் ஸ்லாக் அட் டெயில். கிரேட்டர் தேன் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டா இருக்குமா? இப்போ இந்த மைனஸ் ஸ்லாக் அட் டெயில் இது வந்து இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். அப்போ ஃப்ரீ ஃப்ளோட் வந்து இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டோட அதிகமா இருக்கு வாய்ப்பு இருக்கு. கிரேட்டர் தேன், லைக் இது ஸ்லாக் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இங்க இந்த நெகட்டிவ் வந்து இந்த பக்கம் போகும்போது பாசிட்டிவா மாறும். அப்போ இட் கேன் பி கிரேட்டர் தேன் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். நெக்ஸ்ட், லெஸ். இப்போ இது கிரேட்டரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது வந்து லெஸ் தேனா இருக்காது. ஸோ இப்போ வந்து பிசி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஈக்குவல் டு டோட்டல் ஃப்ளோட் ஆல் கேசஸ்ல இருக்குமா, இல்ல சர்டைன் கேசஸ்ல மட்டும் இருக்குமா? அப்போ சர்டைன் கேசஸ்ல இருக்கிறதுனால அது நம்மளோட ஆன்சரா எடுத்துக்க கூடாது. ஆல் கேசஸ்ல எது ஆன்சர்? இட் இஸ் கிரேட்டர் தேன் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். பிகாஸ் இந்த ஃப்ரீ ஃப்ளோட் எப்படி நான் ரீரைட் பண்றேன்னா, ஃப்ரீ ஃப்ளோட் இஸ் ஈக்குவல்ஸ் டு இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். இந்த மைனஸ் ஸ்லாக் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் ஸ்லாக். So it is greater than independent float. Next, float is earliest time by which an activity may commence, latest time by which an activity can be delayed without hampering the project completion time, difference of latest available and earliest expected. இது என்னது? இது C option. C option வந்து slack. அப்ப float கிடையாது. Difference of time available and time required for an activity. ஆப்ஷன் டி. நம்மளோட டெஃபினிஷனே அதுதான். ஆனா உங்களுக்கு கீ வேற கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீ வந்து பி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவைலபிள் டைம் அண்ட் ரிக்வயர்ட் டைம் ஃபார் அன் ஆக்டிவிட்டி தான் வந்து ஃப்ளோட். அது டோட்டல் ஃப்ளோட்னு கேட்டிருந்தா மட்டும்தான் வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம்னு சொல்லணும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல பி, டி ரெண்டுமே ரெலவெண்ட் ஆன்சர் தான். டி இஸ் த மோஸ்ட் ரெலவெண்ட். கொஸ்டின் ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு பி கொடுத்துருப்பாங்க, பட் டி இஸ் த ரைட் ஆன்சர். இதுவே இந்த ஃப்ளோட்டுக்கு முன்னாடி டோட்டல் ஃப்ளோட் அந்த மாதிரி எதாச்சும் வந்துச்சுன்னா அந்த டைம்ல வந்து நம்ம இந்த பி வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் வெறும் ஃப்ளோட்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அவைலபிள் டைம் மைனஸ் ரிக்வயர்ட் டைம். Which one of the following technique is not covered in the project network analysis? CPM is covered. கண்டிப்பா தெரியும். CPM PERT வந்து ரெண்டு டெக்னிக். ஸோ இந்த ப்ரொசீஜர் நெட்வொர்க் அனாலிசிஸ்னா எனக்கு என்னதுன்னு தெரியாது, விட்டுருங்க. லைக் நம்ம அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். மெஷர்மெண்ட் புக்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா? மெஷர்மெண்ட் புக்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம சைட்ல என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குதோ அதை வந்து எழுதி வைப்போம். லைக் பீமோட லென்த்னா லைக் 250 கிராஸ் 3000 லைக் மீட்டர்ஸ்ல சொல்றேன். எம்எம்ல எழுதுனீங்களா இல்லை மீட்டர்ஸ்ல எழுதுனீங்கன்னா அது மாதிரி எழுதுவீங்க. தட் இஸ் மெஷர்மெண்ட் புக். ஸோ இந்த மெஷர்மெண்ட் புக் எங்கனாச்சும் வந்து
ப்ராஜெக்ட் பிளானிங்ல வருமா? we don't consider any quantity estimation என்னச்சு பண்ணுவோமா ப்ராஜெக்ட் பிளானிங்ல? அப்போ மெஷர்மெண்ட் புக் வராது. ஸோ இட் இஸ் த நாட் கவர்ட் திங் இந்த ப்ராஜெக்ட் பிளானிங். தெரிஞ்சதுல இருந்து we should அந்த 4 ஆப்ஷன்ல இருந்து எது வந்து நமக்கு ஃபெமிலியரா தெரியுதோ அதுல இருந்து நம்ம மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் in time cost optimization. டைம் காஸ்ட் ஆப்டிமைசேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு டாபிக் பார்த்துருப்போம், கிராஷிங், ப்ராஜெக்ட் கிராஷிங் பார்த்துருப்போம். அதுதான் வந்து டைம் காஸ்ட் ஆப்டிமைசேஷன். அதில் வந்து டோட்டல் டைரக்ட் காஸ்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட் இஸ் கால்குலேட்டட் ஃபார் டேஷ் ஆஃப் த ப்ராஜெக்ட். என்ன ஆக்டிவிட்டிஸ், எந்த ஆக்டிவிட்டிஸை நம்ம கிராஷ் பண்ணுவோம்? கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸை கிராஷ் பண்ணுவோம். ஸோ அப்போ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸை கிராஷ் பண்ணும்போது வில் பி லுக்கிங் ஒன்லி ஃபார் த டோட்டல் டைரக்ட் காஸ்ட் ஆஃப் த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ், தட் இஸ் ஆக்டிவிட்டிஸ் அலாங் த கிரிட்டிக்கல் பார்ட். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் ஃப்ளோட்னா என்ன அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை பாசிட்டிவ் ஃப்ளோட்? இட் இஸ் சப்கிரிட்டிக்கல். ஃப்ளோட் வந்து ஜீரோனா, ஃப்ளோட் வந்து ஜீரோனா கிரிட்டிக்கல், ஃப்ளோட் வந்து பாசிட்டிவ்னா சப் கிரிட்டிக்கல், நெகட்டிவ்னா சூப்பர் கிரிட்டிக்கல். நெக்ஸ்ட் டோட்டல் ஃப்ளோட் ஃபார் எனி ஆக்டிவிட்டி இஸ் டிஃபைன்ட் as the difference between நோட்ஸ்ல இந்த டயக்ராமும் இருக்கும். ஸோ ஃப்ளோட்டோட டெஃபினிஷன் அது நமக்கு அவைலபிள் டைம் மைனஸ் ரிக்வயர்ட் டைம். அவைலபிள் டைம்னா எல்ஜே மைனஸ் இஐ, இது வந்து அவைலபிள் டைம், மைனஸ் ரிக்வயர்ட் டைம்னா டிஐஜே, இது வந்து டோட்டல் ஃப்ளோட். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாக்கு எது ரிலேட் ஆகுதுன்னு பார்ப்போம். Total float for any activity is defined as the difference between latest start or latest finish, latest finish and the earliest start of its successor activity. Successor பத்தி நம்ம எதுவுமே வராது. latest start time and earliest finish time. ஒரு ஆக்டிவிட்டியோட latest start and earliest finish. latest start na idu, earliest finish na idu, idu rendu varadu, namak kadasi rendu da varum. So it is the latest start, latest start and the earliest start. Idu varadu, earliest finish minus earliest start time of the for its latest start and the earliest start. Total float for a difference between the actually இதுவும் கரெக்ட் டெஃபினிஷன் கிடையாது. இந்த சி ஆப்ஷனும் வந்து கரெக்ட் டெஃபினிஷன் கிடையாது. இந்த 47th ஆன்சர் மட்டும் ஹோல்ட் வைங்க. ஆப்ஷன் வந்து சீன் கொடுத்துருக்காங்க. இந்த சி ஆப்ஷன் தான் எக்ஸாக்ட் கரெக்ட் ஆப்ஷனா நான் செக் பண்ணிட்டு வந்து சொல்றேன். latest start of an activity is always greater than or equal to event time of the preceding note, less than or equal to latest event time of the preceding note, equal to latest event time of the preceding note, less than latest event time of the preceding note. இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, அந்த ஆக்டிவிட்டியோட லேட்டஸ்ட் ஸ்டார்ட், அதாவது அந்த ஆக்டிவிட்டியோட எல்ஐ இங்க இருக்குல்ல எல்ஐ, இது வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு லேட்டஸ்ட் ஈவென்ட் டைம் ஆஃப் த ப்ரெசீடிங் நோட்.
முன்னாடி இருக்க நோடோட இது வந்து ஜாஸ்தியா இருக்குமா? இன்னைக்குமே கண்டிப்பா ஜாஸ்தியா தான் இருந்தாகணும். ஏன்னா ப்ரெசிடிங் நோட்ல இருந்து அடுத்த நோடு வரும்போது இது ஜாஸ்தியா தான் இருக்கும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கண்டிப்பா ப்ரெசிடிங் நோடோட கம்மியா இருக்கக்கூடாது, ப்ரெசிடிங் நோடோட ஜாஸ்தியா தான் இருக்கும். ஈக்குவல் டு இருக்காது. ஏன்னா இங்க ஒரு ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அந்த ஆக்டிவிட்டி சம் ரிசோர்ஸ் கன்சியூம் பண்ணும். அப்ப இங்க இருந்து இங்க மூவ் ஆகும்போது இதோட இது ஜாஸ்தியா தான் இருக்கும். இது டம்மி ஆக்டிவிட்டியா இருந்தா மட்டும்தான் இதுவும் வந்து சேமா இருக்கும். நெக்ஸ்ட் லெஸ் தேன், கண்டிப்பா ப்ரெசிடிங் நோடோட லெஸ் தேனா இருக்காது. ஸோ இட் இஸ் எய்தர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எப்போ வரும்னா இஃப் இட் இஸ் அ டம்மி ஆக்டிவிட்டி. ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி வந்து டம்மி ஆக்டிவிட்டியா இருந்தா ஈக்குவல் டு வரும், இல்லைனா இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன். வீடியோ இப்ப தெரியுதா? In TPM, the earliest finish time is calculated by இந்த பாக்ஸ்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. So this is earliest finish time of an activity A. So earliest finish time எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? earliest start time plus activity duration. அப்போ 3 plus 4, இந்த பாக்ஸ்ல 7 வரும். So earliest start time plus duration, activity duration 49A. The difference between the latest start time of an activity and earliest start time. earliest start minus latest start. ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னா அந்த ஆக்டிவிட்டியோட earliest start, latest start minus earliest start. இதுக்கு வந்து it is given as A total float, பட் இதுவுமே டோட்டல் ஃப்ளோட் வருதான்னு நான் செக் பண்ணி சொல்றேன். இந்த ஃப்ளோட்ல 2 கொஸ்டின் இருக்கு, அந்த 2 கொஸ்டின் மட்டும் நான் கிளாரிஃபை பண்றேன். earliest ஸ்டார்ட்க்கும் லேட்டஸ்ட் ஸ்டார்ட்க்கும். ஏன்னா அது வந்து ப்ரீ ஃப்ளோட் வரும்னு நினைக்கிறேன். அந்த கொஸ்டின் 50th கொஸ்டின் நான் செக் பண்ணி சொல்றேன். ஒரு 2 minutes பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஒரு சின்ன பிரேக் தான்.
சரி, அடுத்த क्वेश्चन பார்த்துடலாம். ரிப்பீட் 48. இந்த 48th क्वेश्चन வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லேட்டஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் an ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னா, இதுதான் ஒரு ஆக்டிவிட்டி அசியூம் பண்ணிப்போம். ஏன்ற ஆக்டிவிட்டி, இதுக்கு வந்து ஒரு ப்ரெசீடிங் நோடு இருக்கு, ஒரு சக்சீடிங் நோடு இருக்கு. இந்த ப்ரெசீடிங் நோடுக்கு பார்த்தீங்கன்னா 2 டைம் இருக்கும். earliest start, latest start. சக்சீடிங் நோடுக்கு 2 டைம் இருக்கும். லேட்டஸ்ட் earliest finish, latest finish. கொடுத்திருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா, லேட்டஸ்ட் ஸ்டார்ட். ஸோ இந்த லேட்டஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி வந்து லைக் லேட்டஸ்ட் ஸ்டார்ட், லேட்டஸ்ட் ஸ்டார்ட், earliest finish, latest. இந்த லேட்டஸ்ட் ஸ்டார்ட் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ப்ரிசீடிங் நோடோட ஜாஸ்தியா இருக்குமா, கம்மியா இருக்குமா, ஈக்குவலா இருக்குமா? ஸோ இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா வில் பி கிரேட்டர் தேன் தான். ஈக்குவல் டு எப்போ வரும்னா, உங்களோட ப்ரெசீடிங் நோடு வந்து டம்மி ஆக்டிவிட்டி நோடா இருந்துச்சுன்னா, இங்க வந்து ஒரு டம்மி ஆக்டிவிட்டி இருந்தா மட்டும்தான் அது ஈக்குவல் டுவா இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் தான். Next 51st. The amount by which an activity can be delayed without affecting the project completion time. Project completion time nala it is total float. Without affecting the start of succeeding activity na free float. Succeeding and preceding activity na independent float. When the float of an activity is negative, it is called as supercritical. Supercritical na enna artham? It is running behind the schedule and additional resources need to be allotted. Notes la irukum same. The time by which an activity completion can be delayed without affecting the start of succeeding. Free float. It's again free float. Which one of the following represents an activity? Excavation is an activity. Curing is an. இப்போ curing வந்து எந்த ஒரு ரிசோர்ஸ் தேவைப்படுமா, தேவைப்படாதா? வாட்டர் என்ற ஒரு ரிசோர்ஸ் தேவைப்படும், இல்லை கியூரிங் காம்பனன்ட் ஒரு ரிசோர்ஸ் தேவைப்படும். டைம் கன்சியூம் பண்ணுவோம். கியூரிங் வந்து ஒரு 30 minutes 40 minutes ஆகுமா? இட் இஸ் 14 days 7 days. ஸோ அப்போ இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அன் ஆக்டிவிட்டி தான். ஓகே, நம்ம வந்து வெயிட்டிங் ஃபார் கான்கிரீட்ல வந்து டைம் கன்சியூம் ஆகுது, பட் ஆனால் அதை டம்மி ஆக்டிவிட்டியா எடுத்தோம்னு சொன்னோம்ல, அங்கே வந்து டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு கியூரிங். ஸோ அதனால கியூரிங் இஸ் டேக்கன் அஸ் அன் ஆக்டிவிட்டி. ஆல் த CPM stands for critical path method. CPM is used for இதுக்கு பாருங்க 57. CPM வந்து repetitive worksக்கும் யூஸ் பண்ணுவோம், based on time estimate, synthesizing concept. இந்த ஆல் த அபவ் இருந்தா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ல ஆல் த அபவ் தான் ஆன்சரா இருக்கும். பட் ஒரு வாட்டி படிச்சிருங்க, படிச்சு பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு தெரிஞ்சிடும். Estimated time required to perform an activity is known as duration. The early finish time of an activity is dash of the early start and duration. EFT is equals to earliest start time plus duration. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, earliest finish time is dash of earliest start and duration கேட்டிருக்காங்க. அப்ப இங்க பிளஸ் பண்றோம்னா it is sum. CPM and PERT helps in planning, scheduling, controlling. இது ஆல் த அபவ் கொடுத்துருக்காங்களா இல்ல பிளானிங் மட்டும் கொடுத்துருக்காங்களா? கீ வந்து ஆல் த அபவ் தான் கொடுத்துருக்காங்க. பட் சம்டைம்ஸ் இது வந்து பிளானிங் மட்டும் கொடுத்து ஒரு கீ இருக்கு. ஆல் த அபவ் தான் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வரும்.
planning, scheduling, controlling. In construction process, the cost slope is an indication of ஒரு definition படிச்சிருப்போம். Cost slope is like ஒவ்வொரு நாளைக்கும் போகும்போது ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளவு அதிகமா செலவாகுது அப்படின்னு சொல்றதுதான் காஸ்ட் ஸ்லோப்னு பார்த்திருப்போம். தட் இஸ் எக்ஸ்ட்ரா காஸ்ட் பீரியட். ஒவ்வொரு நாளைக்கும் அதிகமா எவ்வளவு செலவாகுது, தட் இஸ் யுவர் காஸ்ட் ஸ்லோப். காஸ்ட் டைம் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் ஒன்னும் இல்ல, ப்ராஜெக்ட் கிராஷிங். Dash is done on the original critical activities and that those become critical at any stage of crashing in order for ascending cost slope. கிராஷிங்ல வந்து கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியை தான் கிராஷ் பண்ணும். ஸோ தட் இஸ் அது அந்த ஃபெனாமினன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. இட் இஸ் கிராஷிங். நெக்ஸ்ட், கிராஷிங் இஸ் reduction in duration, reduction in resource, reduction in cost. ஒரு ப்ராஜெக்ட் வந்து இங்க முடியுதுன்னா லைக் இதுக்கு ஒரு காஸ்ட், இது வந்து நார்மல் டைம், இது வந்து நார்மல் காஸ்ட். இதை நான் why do I do crashing? எதுக்காக நம்ம கிராஷிங் பண்ணுவோம்? டியூரேஷனை ரெடியூஸ் பண்ணோம். நான் இப்ப இங்க கிராஷ் பண்ணி இந்த என்டியை இங்க கொண்டு வந்தேன்னா லைக் நம்ம ஒரு ரெண்டு கர்வ் பார்த்துருப்போம். இப்படி ஒரு கர்வ், இப்படி ஒரு கர்வ். இதுல வந்து இது வந்து ஆப்டிமம் கர்வ்னு பார்த்துருப்போம். ஸோ அவர் மெயின் எய்ம் ஆஃப் கிராஷிங் இஸ் டு ரெடியூஸ் த டியூரேஷன். காஸ்ட் அதிகமாகும். எந்த காஸ்ட் அதிகமாகும், எந்த காஸ்ட் கம்மியாகும்? டைரக்ட் காஸ்ட் அதிகமாகும், இன்டைரக்ட் காஸ்ட் கம்மியாகும். நெக்ஸ்ட், ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை FW டெய்லர். நோட் பண்ணிக்கோங்க, இது இருக்காது நோட்ஸ்ல. Next, negative slack indicates we are behind the schedule and we need to allocate additional resources. Difference between cash inflow and cash outflow is called as cash flow diagram. பார்த்தோம்ல, அந்த cash flow diagramல அதோட basic definition தான் கேட்டிருக்காங்க. The process of laying out various activities of the project in a time sequence logically, orderly and systematic manner is called as surveying. கிடையாது. நீங்க இதுல என்ன கண்ட்ரோல் பண்றீங்களா? கண்ட்ரோலிங் கிடையாது. லைக் சீக்வென்சிங்னா ஆர்டர் பண்றோம், பட் வந்து when it is logically, orderly and systematic manner நீங்க ஆர்டர் பண்ணும்போது it is scheduling. வெறும் logically, orderlyனா it is sequencing. But when it is done in a systematic manner, it is scheduling. Direct cost of a project with respect to normal time is direct cost of a project. Direct cost எப்படி இருக்கும்? then a direct cost flow. இது வந்து நீங்க ப்ராஜெக்ட் இங்க முடிக்கிறீங்கன்னா லைக் இது வந்து நார்மல் டியூரேஷன். கிராஷ் பண்ணும்போது your direct cost is getting increased. When you do crashing, your direct cost is getting increased. இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க, direct cost of a project with respect to normal time. ஒரு ப்ராஜெக்டோட டைரக்ட் காஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல் டைம். இந்த நார்மல் டைமோட டைரக்ட் காஸ்ட் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது டைரக்ட் காஸ்ட் இஸ் மினிமம், மேக்ஸிமம், ஜீரோ, இன்ஃபினைட். என்னது எப்படி மினிமம்? நார்மல் டைம் இருக்கும்போது இது உங்களோட காஸ்ட். நான் வந்து இதை கிராஷ் பண்றேன். கிராஷ் பண்ணும்போது இது என்னோட கிராஷ் டைம். கிராஷ் டைம் அப்போ என்னோட காஸ்ட் வந்து என்ன ஆகுது?
இங்க இருந்து இது கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். ஸோ யுவர் டைரக்ட் காஸ்ட் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். இதுக்கான ஆன்சர் வந்து மேக்சிமம் தான். உங்களுக்கு வந்து மினிமம்னு கொடுத்துருக்காங்க கீழே. direct cost of a project with respect to with respect to normal time is minimum, with respect to crash time is maximum. அதாவது கிராஷ் பண்ணா இட் இஸ் மேக்ஸிமம், கிராஷ் பண்ணாம இருந்துச்சுன்னா நார்மல் டைம்லயே இருந்துச்சுன்னா இட் இஸ் மினிமம். நான் அது கவனிக்கல. ஸோ டைரக்ட் காஸ்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல் டைம், இது இங்க வந்து கிராஷ் டைம் இருந்துச்சுன்னா இட் இஸ் மேக்ஸிமம். Next, the process of calculating the resource requirement of a project is known as process of calculating resource requirement of a project is known as scheduling, coordinating, resource aggregation, all of these கொடுத்திருக்காங்க. but most appropriate option is resource aggregation. அது ஒவ்வொரு போர்ட் செட் பண்ற கீ தான், ஆன்சர் மாறலாம். ஆல் ஆஃப் தீஸ் தான் இருக்கு. இது வந்து லைக் இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். அந்த போர்டு என்ன கீ சொல்றாங்களோ அதான் நம்ம ஃபாலோ பண்ணும். லைக் டிஎன்பிஎஸ்சி ஒரு கீ கொடுப்பாங்க, ஆனா அதே கொஸ்டின் எஸ்எஸ்சி ஜேஇல எழுதும் போது சென்ட்ரல் எக்ஸாம்ல வேற கீ வரும். ஸோ அதனால அந்த போர்டு என்ன கீ செட் பண்றாங்களோ அதுக்கு தான் வந்து மார்க் அலோகேட் பண்ணுவாங்க. The process of inspiring the subordinates to do a work or achieve an objective is called as general English term. உங்க கூட இருக்கவங்கள வேலை செய்ய வைக்கிறது என்னது? லைக் the process of inspiring the subordinates, ஊக்கமளிக்கிறீங்க, அப்ப இட் இஸ் motivation. First stage of construction. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ரொபோஸ் பண்ணோம். ப்ரொபோஸ் பண்ணாதான் எல்லாமே தொடங்கும், ப்ரொபோஸ் பண்ணலன்னா எதுவுமே தொடங்காது. ஸோ இட் இஸ் இனிஷியேஷன் ஆஃப் த ப்ரொபோசல். லைக் நான் இது பண்ண போறேன் அப்படின்றது, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து பண்ண போறோம்னு ஒரு ப்ரொபோசல் கொண்டு போய் கொடுப்போம். லைக் கவர்மெண்ட் கிட்டயோ இல்ல சீஃப் செக்ரட்டரி கிட்டயோ we need to give the ப்ரொபோசல் அக்செப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து லைக் அதுக்கு பண்ண முடியுமா ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணுவாங்க. அப்புறம் அடுத்தடுத்த சர்வே, அதெல்லாம் டெண்டர், அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வருவாங்க. பட் என்னைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இட் இஸ் அ ப்ரொபோசல். கரெக்ட் சீக்வன்ஸ் என்னதுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம், படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டோம், எது என்னைக்கு படிக்கணும், ஷெட்யூலிங். அப்புறம் கடைசியா இன்னைக்கு வந்து ஷெட்யூல் பண்ணி போடுமா இல்ல, அப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் படிக்கணும். தட் இஸ் கண்ட்ரோல். ஆப்ஷன் ஏ. பிளானிங், ஷெட்யூலிங் அண்ட் கண்ட்ரோலிங். The first required element for achieving excellence in total quality management. எதுவா நினைக்கிறீங்க? என்னைக்குமே ஒரு லீடர் நல்லா இருந்தா you can do everything. Time with which the direct cost does not reduce with increase in time is known as time with which direct cost does not reduce with increase in time. இது வந்து உங்களோட நார்மல் டைம், இது வந்து உங்களோட நார்மல் காஸ்ட், இது வந்து உங்களோட கிராஷிங் டைம். நான் நார்மல் டைம்ல இருந்து கிராஷிங் டைம் கொண்டு வரேன். அப்ப திஸ் இஸ் யுவர் கிராஷிங் காஸ்ட். டைம் வித் விச் டைரக்ட் காஸ்ட் டஸ் நாட் ரெடியூஸ் வித் இன்க்ரீஸ் இன் டைம். நான் இந்த நார்மல் லைக் கிராஷ் டைமுக்கு போனேன்னா கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டைரக்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது கிடையாது.
இந்த ஆப்டிமிஸ்டிக் டைம் ஸ்டாண்டர்ட் டைம்லாம் நம்ம கான்செப்ட்லேயே வராது, கிராஷிங்ல இந்த டைமிங்கே வராது. ஸோ இப்போ இந்த நார்மல் டைம் நான் இங்கே இருக்கேன், இதை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நான் இந்த நார்மல் டைமை நான் இங்கே கொண்டு வரேன். இப்போ என்னோட காஸ்ட் வந்து குறையுதா கூடுதா என்ன ஆகுது? லைக் குறையவும் இல்லை கூடவும் இல்லை, ஆல்மோஸ்ட் இட் இஸ் நாட் ரெடியூசிங், நெய்தர் இட் இஸ் நாட் இன்க்ரீசிங். இது வந்து இந்த கிராஃப் வந்து கண்டினியூஸா போகும், இந்த லைனுக்கு பேரலா போகும் இந்த கிராஃப். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் த நார்மல் டைம். வித் இன்க்ரீஸ் இன் டைம் the cost does not reduce. Normal time. For the execution of a project, contractor is யாரு? ஒரு தனிப்பட்ட நபரா இருக்கலாம், ஒரு கம்பெனியா இருக்கலாம், இல்ல ஒரு ஏஜென்சியா இருக்கலாம், group of companies இருக்கலாம். So it is all of the above. First stage of large construction is conception stage. Conception க்கு அப்புறம் டிசைன் வரும். The activity with dash should be crashed first. Minimum cost flow. Project crashingல ஒரு பாயிண்டா எழுதி இருக்கும். Dash is the mechanical process for setting in order the various planned activities by fixing its time. What is that? Scheduling. Planning na like இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நேரத்துக்கு ஏற்ப எப்படி நீங்க அடுக்கி வைப்பீங்க, அதுக்கு பேர் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஷெட்யூலிங். Which of the following is the term which states that the material equipment will be given and the work will be completed? குவான்டிட்டி சர்வேனா என்னது? லைக் எவ்வளோ சிமெண்ட், எவ்வளோ மெட்டீரியல் கன்சியூம் ஆகுது, அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ். ஸ்கோப், நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம், தட் இஸ் ஸ்கோப். மார்க்அப்னா எனக்கு வந்து ஃபைனலாக குவான்டிட்டி எஸ்டிமேட் பண்ணணும்னு சீன்ற காஸ்ட் வந்துச்சு, இதுலேருந்து என் ப்ராஃபிட் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்து நான் என்னோட ப்ரைஸ் எவ்வளோ மார்க்அப் பண்ணுறேன். லைக் நான் இதுலேருந்து 10% ப்ராஃபிட் எடுக்கிறேன்னா லைக் டி வில் பி மை காஸ்ட். இதுதான் என்னோட மார்க்அப் அமௌண்ட்டாக இருக்கும். வாட் இஸ் பிட்? பிட்னா என்னது? தமிழில் சொல்லுங்க. பிட்னா ஏலம். ஏலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுத்திருக்கு லைக் பிட் இன் த சென்ஸ் சிவில் டேர்ம்ஸில் நான் இந்த ப்ராஜெக்டை இந்த செலவில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த மிஷினரியோட முடிப்பேன் அப்படின்னு சொல்றது தான் பிட். ஸோ அதோட இங்கிலீஷ் டெஃபினேஷன் தான் சொல்லியிருக்காங்க. which states that the material equipment will be given and the work will be completed. So நீங்க ஃபர்ஸ்ட் மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் ரிலேட்டட். கொடுத்திருக்க கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் பிட்டுக்கு மட்டும்தான் இட் இஸ் ரிலேட்டட். எக்ஸாக்ட் டெஃபினிஷன் கிடையாது, இட் இஸ் a ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் மெயின் ஃபீச்சர் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல் தி above. பிளான் பண்ணோம், ஆர்கனைஸ் பண்ணோம், லைக் யார் யார் எங்கெங்கன்னு யூ நீட் டு டைரக்ட் த பர்சன்ஸ். அப்புறம் which among the following is not among the 10 M's? இந்த 10 M என்னன்றது எழுதிடுறேன், இது எடுத்து வச்சுங்க. 10 M இந்த 10 M மட்டும் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேன் பவர்.
Second one வந்து machine. Third one வந்து method. Fourth one வந்து management of time. Fifth one வந்து management of information. Sixth one வந்து making of decision. Seventh one வந்து material. Like இது order கிடையாது. Like these are 10 M's. Eighth one வந்து money. Ninth one வந்து moral value. 10 வந்து market. These are 10 M's of construction management. இதுல எது வந்து இந்த 10 Mல கிடையாதுன்றாங்க. மேட்ரிக்ஸ் 10 M தெரியணும்னு இல்ல, 4 M தெரிஞ்சாலே இதை ஆன்சர் பண்ணிடலாம். Next, construction schedule is prepared after collecting. ஒரு ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஆபரேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், லேபர் அவுட்புட் தெரிஞ்சிருக்கணும், மிஷினரி அவுட்புட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இட் இஸ் ஆல் தி அபவ். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் SOR, schedule of rates. The conception of idea for any construction work is the responsibility of who actually designs the project. Owner, contractor, all of these are engineer. Engineer actually designs the project. Owner வந்து இன்ஜினியரே இல்லாத பர்சன் கூட ஓனரா இருக்கலாம். ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருந்தா போதும் ஓனர். பட் engineer is the actual technical person who formulates or decides. Which of the following depends upon build, operate, transfer system of contract? BOT சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். இதுல வந்து எந்த சிஸ்டம் வந்து அந்த BOT-யை ஃபாலோ பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸா, ரிசோர்ஸ் அண்ட் சர்வீஸா, பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பா, காஸ்ட் பிளஸ் ஃபீயா? எக்ஸாம்பிள் வந்து டோல்கேட். அப்ப இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? அதாவது சர்டைன் ஃபார்ம், இது ஒரு ரோடு இருக்கு, இந்த ரோடை நான் டெவலப் பண்ணேன், பட் என்கிட்ட வந்து அவ்வளோ ஃபண்ட் இல்லை. அப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபர்ம் கிட்ட கொடுத்துட்டு நீ வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோ, உன் காசு போட்டு நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோ, ஆப்ரேட் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்கு நீ ஆப்ரேட் பண்ணி டோல்கேட் போட்டுக்கோ. டோல்கேட் போட்டு போற வரவங்க கிட்ட நீ கலெக்ஷன் பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு யூ டிரான்ஸ்ஃபர் இட் டு கவர்மெண்ட். உன்னோட செலவுகள் எல்லாம் எடுத்துட்டக்கு அப்புறம் யூ டிரான்ஸ்ஃபர் இட் டு கவர்மெண்ட். தட் இஸ் பில்ட், ஆப்ரேட், டிரான்ஸ்ஃபர். ஸோ இது யார்கிட்ட பண்ணுவோம்னா ஒரு பிரைவேட், திஸ் இஸ் கால்ட் அஸ் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப், PPP or public private partnership. Next, indirect cost due to accidents include like indirect cost னு வரும்போது indirect cost எதுல மெஷர் பண்ணுவோம்? நம்ம in days ல மென்ஷன் பண்ணுவோம். like in time, with respect to time it is measured. so இங்க with respect to time என்ன சொல்லியிருக்காங்க? the overtime payment to make up the loss of time. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஒரு 2 நாள் வேலை அடிபட்டுரும். அப்ப அந்த 2 நாள் நீங்க வந்து ஷெட்யூல்ல இருந்து எக்ஸ்ட்ராவா வேலை செய்ய போறீங்க. அப்ப அந்த 2 நாள் செலவு, அடிஷனல் செலவு இஸ் கோயிங் டு பி யுவர் இன்டைரக்ட் காஸ்ட். so overtime payment to make up the loss of time. next, M-book is used to record measurements of works only, material supplied, extra work done as well as material supplied. Work done as well as the material supplied. ரெண்டுத்துக்குமே M-book யூஸ் பண்ணும்.
The planning undertaken by the contractor after the receipt of tender notice. அதாவது டெண்டர் நோட்டீஸ் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் ஆனா பிட் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி லைக் நான் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் விட்டுட்டேன், இது மாதிரி வந்து ப்ராஜெக்ட் இருக்கு, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்வைட் லைக் எலிஜிபிள் கம்பெனிஸ் கேன் கம் அண்ட் அட்டெண்ட். அப்போ ஆனா இந்த மீன் டைம்ல வாட் இஸ் த டைப் ஆஃப் பிளானிங் கேட்குறாங்க. வாட் இஸ் த டைப் ஆஃப் பிளானிங்? இட் இஸ் ப்ரீ டெண்டர் பிளானிங். டெண்டர் நீங்க சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய பிளான் ப்ரீ டெண்டர். பிட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பண்றது போஸ்ட் டெண்டர் பிளானிங். Certain changes or deviation apart from the contract done as site. Apart from the contract done as site. Question ஏதோ word missing. It's recovered in like இந்த site order book எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? லைக் கமெண்ட்ஸ் யாருனாச்சும் இன்ஜினியர்ஸ் வந்து அவங்களோட கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தா அதுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த சைட் ஆர்டர் புக். பட் certain changes and இந்த கொஸ்டின்ல ஏதோ ஒரு சென்டென்ஸ் மிஸ்டேக் இருக்கு. அபார்ட் ஃப்ரம் த கான்ட்ராக்ட் டன் அட் சைட்னு வரும். ஸோ இந்த சைட் ஆர்டர் புக்ல இப்போ சப்போஸ் ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சேஞ்சஸ் சொல்றாரு, லைக் அந்த சேஞ்சஸ்க்கான ஒர்க் பண்றீங்க, அப்போ தட் இஸ் ஷோன் இன் சைட் ஆர்டர் புக். All of the following are the processes in a manufacturing business expert. இதுல வந்து all of the following are the processes in a manufacturing business expert. இந்த கொஸ்டின் விட்டுருங்க. இந்த கொஸ்டின் வந்து லைக் நம்மளோட சிலபஸ் உள்ள வராத கொஸ்டின். ஹெட் ஆஃப் த சர்க்கிள். Who is head of the circle? Chief engineer. Okay, circle head கேட்கிறாங்க. Like head of the department is chief engineer. Chief engineer கடுத்து you have superintending engineer. Superintending engineer will take care of like ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல கேஸ் போட்டாங்க, அப்ப யார் போய் வாதாடுவாங்கன்னா it is either superintending engineer or EE, executive engineer. இதுக்கு அடுத்து you are executive engineer, அப்புறம் assistant executive engineer, அப்புறம் AE, அப்புறம் J. இதான் ஹையர். So head of the circle is superintending engineer, but sometimes இந்த chief engineer கீயும் இருந்திருக்கு, செக் பண்றாங்க. After the payment of bill, this paper is called as voucher. none of these கிடையாது, கீ தப்பு. எழுதிருப்பீங்க உங்க நோட்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் பில் இட் இஸ் கால்ட் அஸ் வவுச்சர்னு எழுதிருப்பீங்க. எம்பின்னு எதை சொல்லுவோம்? இட் இஸ் மெஷர்மெண்ட் புக். எம்பி இஸ் கால்ட் அஸ், இதோட அப்ரிவேஷன் வந்து மெஷர்மெண்ட் புக். Document used for recording instructions given by the executive engineer is site order book. இந்த 89th கொஸ்டினுமே வந்து சைட் ஆர்டர் புக் எக்ஸாக்ட் ஆன்சர் கிடையாது, பட் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். அதர் கீஸ் எதுனாச்சும் இருந்துச்சுன்னா நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஏன்னா சைட் ஆர்டர் புக் வந்து வெறும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க ரெக்கார்ட் பண்றதுக்கு மட்டும்தான். பட் எப்படி வந்து வேற என்னென்ன டெஃபினேஷன்ஸ் அதுக்கு இருக்குன்றது நான் வேற ஏதாச்சும் சோர்சஸ் பார்த்து சொல்றேன். பட் ஆக்சுவல் டெஃபினேஷன் இந்த சைட் ஆர்டர் புக் எதுக்குன்னா இட் இஸ் ஃபார் ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் பை த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். Entries in the measurement book has to be entered by section officer. இது வந்து ஒரு TNPSC எக்ஸாம்ல கேட்டாங்க லாஸ்ட் இயர்.
Next, the most popular type of organization used in civil engineering. ரெண்டு வாட்டி டிஎன்பிஎஸ்சியில் போன வாட்டி வந்துச்சு. லைன் ஆர்கனைசேஷன் தான் டிஎன்பிஎஸ்சி கீ பொறுத்த வரைக்கும். இது வந்து மிசோராம்லயும் அசாம்ல ஒரு எக்ஸாம் நடத்தியிருப்பாங்க. அங்க வந்து கீ வந்து இந்த லைன் அண்ட் ஸ்டாஃப் கொடுத்துருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கீ வந்து ஏ தான். The normal salvage value இது வந்து 10%, பட் வந்து இது பார்ப்போம் எஸ்டிமேஷன் படிக்கும்போது பார்ப்போம். நாட் மச் ஆஃப் திஸ். Slip form paver is an equipment used for constructing like paver blocks இருக்குல்ல, லைக் நம்ம இந்த பேவர் பிளாக்ஸ்லாம் இருக்குல்ல எக்ஸகன் அதை லைக் அதோட அச்சு ரெடி பண்றது தான் வந்து ஸ்லிப் ஃபார்ம் பேவர்னு சொல்லுவாங்க. ஸோ இது எக்யூப்மெண்ட்ஸ்ல படிப்போம், நாட் மோஸ்டா. லைக் ரோட் பேவ்மெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து வில் பி யூசிங் மோஸ்டா. இதெல்லாம் வந்து எக்யூப்மெண்ட்ஸ்ல பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸ்கவேட்டிங், இதுவுமே எக்யூப்மெண்ட்ஸோட கொஷின் தான். ஸ்கிரேப்பர், சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல், இதுவுமே நம்ம வந்து நம்ம சிலபஸ்ல வராது. இதுக்கான ஆன்சர் வந்து டி. ஸோ இதுதான் வந்து சொல்லுங்க, இதுதான் 100 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கீ. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சிபிஎம் பார்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு சில டெர்மினாலஜிஸ் தான் மாறும், இங்கிலீஷ் தான் மாறுமே தவிர கான்செப்ட் சேம் தான். கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம அதுக்கு யூஸ் டு ஆயிடும். இதோட முடிச்சுக்கலாம் செஷன். ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் கேட்டுக்கலாம், இல்லைன்னா செஷன் என்னாச்சும் டவுட்ஸ்னா கேட்டுக்கலாம், இல்லை செஷன் முடிச்சுக்கலாம். சரி, டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா செஷன்